இந்த 27 குறிப்பும் அதில் வரக்கூடிய உணவு வகைகள் அதை மட்டும் நம்ம பயன்படுத்தினாவே ஓரளவுக்கு உடலும் திடகாத்திரமா இருக்கும். இறைவன் விதிக்கப்பட்ட அந்த விதியும் இவ்வளவு வருடங்கள் இந்த மனிதன் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலையெழுத்து எழுதப்பட்டிருந்தால் அந்த தலையெழுத்தும் சில நேரம் மாற்றப்பட்டு எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது ஒரு கருத்து. உணவே மருந்துங்கிறாரு. நீ சாப்பிடுற ஒவ்வொரு பொருளும் உன்னுடைய உடம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணும், ஸ்டெரிலைஸ் பண்ணும், பிரெயினை நல்லா வச்சிருக்கும். இந்த ராஜ உறுப்புகள் அனைத்தும் கல்லீரல், மண்ணீரல், அது இது லொட்டு லொசுக்கு ஹார்ட் எல்லாமே கரெக்டா வச்சுக்கும் அப்படிங்கிறார். என்ன அப்படி அப்படின்னா, முதலாவதாக வாழை வாழ வைக்கும், வாழை வாழ வைக்கும். அதாவது நாம தினந்தோறும் வாழை இலையில சாப்பிடும் பொழுது, இந்த வாழை பிஞ்சு பொரியல் செய்யும் பொழுது, வாழைப்பூ பயன்படுத்தும் பொழுது நம்மள ஆயிலை கூட்டுது அப்படிங்கிறார். வாழை வாழ வைக்கும். காயம் காக்க வெங்காயம் போதுபடா குதம்பாய். காயம் காக்க, காயம்னா கையில ஒரு அடிபட்டுருச்சு, அப்படியே ஆயிடுச்சு, இப்படி